Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம அளவு ப்ளவுஸில் சிம்பிளாக அதுவும் இல்லை ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட்லாம் எப்படி வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவை பர்ஃபெக்டாக அளக்கிறது அப்படின்றத இதில் பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு அளவு எடுக்கிறது பார்த்திங்கன்னா கையோட அளவு தான் எடுக்கிறேன். கையை இது மாதிரி ஃப்ளாட்டாக நல்லா தீர்த்திங்க. முடிஞ்சால் நீங்கள் அயனிங் கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஃபுல்லாக நீங்கள் அயனிங் பண்ணதுக்கு அப்புறமேட்டா இந்த மாதிரி நல்லா தீர்த்தி எடுத்துகிட்டு இது மாதிரி எப்படி நான் வந்து கையோட நீட்டு போட்டுக்கணும் அந்த மாதிரி நீட்டு போட்டுக்குங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்களோட பிடித்தம் இருக்குது இல்லையா, அங்கே பாருங்கள் நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி இதை மாதிரி ஒரு கோடு போட்டுக்குங்க. கோடு போட்டதுக்கப்புறமா இதோட அளவுகளை நம்ம அளந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து கை பிடித்ததோட ஆம்கோலோட டெப்த்து எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்றத இதில் நம்ம ஈஸியாக நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கை பிடித்ததுலேருந்து ஆம்கோலோட டெப்த் எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னா 1.25 இன்ச்சஸ் வந்து அளவு வச்சு அதுக்கு நேராக கோடு போட்டு எடுத்திருப்பாங்க. இது எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து கட் பண்ணும்போது உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்களோட இந்த ஆம்கோலோட அளவு நீளம் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச்சஸ் வச்சுருக்காங்க. அதை வந்து நான் ஸ்கேலில் எப்படி வச்சு பார்த்தனோ அதேமாரி பார்த்துங்க. நிறைய பேருக்கு வந்து ஆம்கோலோட டெப்த் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்றதுலாம் வந்து ரொம்ப குழப்பமாக இருக்கும். இதே மாதிரி அளவு ப்ளவுஸில் இருந்து இந்த மாதிரி அளவுகளை அளந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கட்டிங் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக, அதுவும் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம கட்டிங் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரண்ட் நெக்கும் நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கும் சேம் தான். எப்படி வந்து எல்லா இடத்துலையும் ஸ்கேல் வச்சு நான் மார்க் பண்ணணும் அதே சேம் தான் நான் வந்து ஸ்கேல் வச்சும் அளந்து மார்க் பண்ணியிருக்கேன். இவங்களோட ஃப்ரண்ட் நெக்கோட அகலம் பார்த்தீங்கன்னா நீளம் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சஸ் வந்து வச்சுருந்தாங்க. இப்போ ஃப்ரண்ட் நெக்கில் அகலம் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பார்த்தா, அதாவது கழுத்தோட அகலம் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சஸ் வச்சுருக்காங்க. இந்த ஃபுல் ப்ளவுஸோட பாடி அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42 இன்ச்சஸ். இப்போ இதுலேயும் இன்னொரு டவுட் வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. அதை உங்களுக்கு கடைசியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை வந்து கரெக்டாக அதை மார்க் பண்ணி காமிக்கணும். அதை நான் கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது ஷோல்டரோட, இப்போ கழுத்தோட அகலம் நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டோன்னா அளவு ப்ளஸில் இருக்கிற ஷோல்டரோட அகலத்தை அளந்துட்டு கூட ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணால் போதும். அதுவே வந்துட்டு கழுத்தோட அகலத்தை அளந்துட்டு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணக்கூடாது. வரையும் போது உள்பக்கமாக நம்மளுக்கு சீவிங் அலவன்ஸ், அதாவது வந்து நம்மளுக்கு வந்துருக்கும் இல்லையா, கழுத்துக்கு இப்போ அந்த கிராஸ் பீஸ் வச்சு தைக்கிற அளவுக்கு தேவையான அளவு விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணால் போதும். நல்லா நோட் பண்ணுங்கள். கழுத்து அகலம் எடுக்கக்குள்ளே எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் வைக்கக்கூடாது. அதுவே வந்துட்டு நம்ம வந்து ஷோல்டர் அகலம் எடுக்கக்குள்ளே கண்டிப்பாக 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் சைடில் விடணும். ஸோ இதை வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இவங்களுக்கு வந்து அளவு பார்த்திங்கன்னா 42 இன்ச்சஸ் வந்தது. ஸோ நம்மளை வந்து கரெக்டாக இழுத்து வச்சு அளக்கும்போது இவங்களோட ஃபுல் ப்ளவுஸோட சுற்றளவு பார்த்திங்கன்னா 44 இன்ச். அப்போ வந்து இவங்களோட ப்ளவுஸ் வந்து நான் வந்து பார்க்குறேன் 44 அளவுக்கு நான் வந்து அளக்க போகிறேன். அப்போ 44 4ஆக டிவைட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 11 இன்ச்சஸ் வரும். 11 இன்ச்சஸ் கூட நான் வந்து ஒரு 2 இன்ச்சஸ் வந்து ஆட் பண்ணி நம்மளோட ஒரு பக்கத்துக்கான அளவு வந்து 12.25 இல்லை 13 இன்ச்சஸ் வச்சுக்கலாம். நான் இவங்களுக்கு வந்து 12.25 இன்ச்சஸ் வச்சு நான் வந்து மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரே டைமில் 2 ப்ளவுஸையும் போட்டு கட் பண்ண போகிறேன். அப்போ தான் வந்து எனக்கு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஒரே அளவாக அவங்க கொடுத்துருந்தாங்க. ஒருத்தவங்களோட ப்ளவுஸே அது, அதனால் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக நம்மளுக்கு டைமிங் வந்து சேவ் ஆகும் அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி 2 ப்ளவுஸை ஒரே டைம்லேயே போட்டு கட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பேக் பார்ட் வந்து நம்ம மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இடுப்பு கிட்ட மடித்து தைக்கிறதுக்காக 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுங்க. அதாவது ஒரு ஸ்கேல் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணால் போதும். அடுத்தது இப்போ நான் வந்து ப்ளவுஸோட உயரத்தை அளக்கிறேன். உயரத்தை அளந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம வந்து 1/2 இன்ச்சு மேலே கூட்டி வைக்கணும். இது வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம ப்ளவுஸில் அளந்தோம் இல்லையா, கழுத்தோட அகலம் 2.5 இன்ச்சஸ், நான் அதை அப்படியே மார்க் பண்ணுறேன். ஷோல்டரோட அகலமும் இவங்களுக்கு 2.5 இன்ச்சஸ் வந்தது. ஸோ ஷோல்டர் கிட்டேருந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் மட்டும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஆம்கோலோட டெப்த்தை நான் மார்க் பண்ணுறேன். இப்போ ஷோல்டர் எவ்வளோ நம்ம வச்சுருக்கோம் டோட்டலாக பார்த்திங்கன்னா கழுத்தோட அகலமும் ஷோல்டரோட அகலமும் சேர்த்து 5.5 இன்ச் வந்தது. அதே அளவுக்கு தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஆம்கோல் டெப்த்துக்கும் நான் வச்சுருக்கேன். இது வந்து கரெக்டான அளவாக இருக்கும். நீங்கள் ஒன்றா எல்லா அளவு ப்ளவுஸையும் செக் பண்ணியும் பாருங்கள். அடுத்தது இப்போ பேக் வெட்டும்போது மட்டும் 1.5 இன்ச்சு ஸ்கேலில், அதாவது எல் மாதிரி ஷேப் போடுறோம்ல, அங்கேருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணி இந்த மாதிரி வளைவுகளை வரைஞ்சிக்கங்க. இல்லை ஃப்ரெஞ்ச் ஸ்கேலுன்னு ஒன்று வளைவாக இருக்கும், அந்த ஸ்கேல் இருந்தாலும் ஓகே தான். இல்லை ரவுண்டான பிளேட் இருந்து அந்த புள்ளியெல்லாம் மார்க்
அப்படியே ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அந்த வளைவை கூட வரைஞ்சிக்கலாம். ஸோ ஃப்ரீ ஹேண்ட்ஸில் வரைகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்டா ஒரு தடையும் நம்ம ஸ்கேலெல்லாம் தேடிக்கிட்டே இருக்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம கையில் அப்படியே வளைஞ்சலாம். இவங்களோட அளவு அந்த வளைவு வரைகிறதுக்கு இன்னும் சிம்பிளான மெத்தட் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட செஸ்ட்டோட அளவுலேருந்து நம்ம எல் டைப் ஒரு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுலேருந்து பாதி அளவு மார்க் பண்ணிக்கோங்க. அதேமாரி ஷோல்டரோட அளவுலேருந்து ஆம்கோல் டெப்த்து 5.5 இன்ச் வச்சுருந்தோம் இல்லையா, அதிலேருந்து பாதி அளவை மார்க் பண்ணி இதே மாதிரி ஆம்கோல் கிட்ட ஒரு வளைவு எடுத்துக்கங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வளையலாம். இவங்களோட பேக் நெக்கோட டெப்த் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். பேக் நெக்கோட டெப்த்தை நான் இதை மாதிரி கார்னராக எந்த அளவுக்கு அவங்களுக்கு குழி வந்திருக்கோ அந்த அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். இவங்களுக்கு ரொம்ப டீப் நெக் போடுவாங்க. அதனால் இவங்களுக்கு 10 இன்ச்சஸ் அளவுக்கு இவங்களுக்கு நல்ல டீப் நெக் போட்டுருந்தாங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா டைமண்ட் நெக்கு தான் கேட்டிருந்தாங்க. ஸோ டைமண்ட் நெக் மட்டும் நம்ம டைமண்ட் நெக்கோ இல்லை பா நெக்கோ வரையும் போது ஸ்கேலை இது மாதிரி ஷோல்டர், அதாவது கழுத்தோட அகலத்துக்கு 1/2 இன்ச்சு விடுவோம் இல்லையா நம்ம தைக்கிற அளவுக்கு, இதை மாதிரி ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு கோடு போட்டுங்க. இப்படி நீங்கள் கோடு போடும்போது நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த நெக்கு ஷேப் பர்ஃபெக்டாக வரும். கட் பண்ணும்போதும் அதே மாதிரி கட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு இப்போ நான் கட் பண்ணுற உங்களுக்கு காமிச்சிட்ருக்க வீடியோவில், ஸோ இதே மாதிரி ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி போடும்போது உங்களுக்கு அந்த டைமண்ட் நெக்கோட ஷேப் பர்ஃபெக்டாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்களுக்கு நான் ஏற்கனவே அந்த ப்ளவுஸில் நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன். எனக்கு கரெக்டாக இருந்தது. அதே சேமாக எனக்கு இந்த நெக்கே வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா அளக்கிற அளவே அப்படியே டைமண்ட் நெக் கட் பண்ணிவிடுவோம். அப்படி கட் பண்ணாமல் கிராஸாக நம்ம ஒரு கோடு போட்டு கட் பண்ணும்போது ஷோல்டர் நல்லா டீப் நெக் போடும்போது ஷோல்டர் வழிஞ்சி விழாமல் இருக்கும். அட் த சேம் டைம்ஸ் நம்மளுக்கு பேக் சைடில் போட்டுட்டு பார்க்கும்போது அந்த சுருக்கம் மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் வராமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம அளவு ப்ளவுஸை அப்படியே எப்படி அளக்குறதுன்றதை அளந்துட்டு அதுக்கப்புறமா இதே மாதிரி மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ நான் ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறேன். ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டு சேமாக பேக்கில் எப்படி அளந்தமோ எல்லாமே அப்படியே சேமாக அளந்துக்குங்க. இதில் மாற்ற வேண்டிய ஒரு விஷயம் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரண்ட்டு நெக் இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட்டு நெக்கோட உயரத்தை நம்ம அளந்துக்கணும். இவங்களுக்கு பேக் நெக்கோட உயரம் 10 இன்ச்சஸ் வச்சுருந்தாங்க. ஸோ ஃப்ரண்ட்டு நெக்கோட உயரம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 6.5 இன்ச்சஸ் தான் வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது அந்த எல் டைப்பில் ஒரு வளைவு வரைவோம் இல்லையா, நம்ம பேக் நெக்குக்கு மார்க் பண்ணும்போது 1.5 இன்ச் மார்க் பண்ணணும். அதே ஃப்ரண்ட்டு நெக்குக்கு மார்க் பண்ணும்போது 1 இன்ச்சு மார்க் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் ஒரே டைமில் போட்டு கட் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் நம்ம ஒரு குழி வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு எடுப்போம். அதுக்கு பதிலாக தான் நான் இப்போவே தனியாக வெட்டும் போதே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு மார்க் பண்ணி அந்த வளைவை வரைஞ்சிட்டேன். ஸோ பேக்கில் எப்படி டைமண்ட் நெக்கோ அட் த சேம் தான் ஃப்ரண்ட்லேயும் அவங்க கேட்டிருந்தாங்க. அப்படியே நான் மார்க் பண்ணுறேன். இப்போ ஃப்ரண்ட்டில் இவங்களுக்கு அந்த மார்க் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஹூக்கு கிட்டே இருந்து பட்டி ஜாயின் பண்ணியிருக்காங்கல்ல, அது வரைக்கும் அளந்த மார்க்கை மார்க் பண்ணிக்கிங்க. ஃபுல்லாக ஃபினிஷிங்காக அந்த மார்க்கை மார்க் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு ஸ்கேலோட அளவு வச்சு ஒரு கோடு மாதிரி போட்டுங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா துணியோ எதையுமே விடாதீங்க. அதாவது பட்டி ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா, சென்ட்ரு டாட்டும் பட்டி ஜாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற அந்த உயரத்தை அப்படியே அளந்துக்குங்க. ஃப்ரண்ட்டு அளவு ப்ளவுஸில் இருக்கிறத அதுக்கப்புறமா ஒரு ஸ்கேலோட அளவுக்கு நீட்டாக ஒரு கோடு போட்டுங்க. போட்டதுக்கு அப்புறமா ஷோல்டர்லேருந்து 1 இன்ச்சு, அதாவது ஷோல்டருக்கு சென்டராக மடித்து 1 இன்ச்சு வரும் இல்லையா, அதுக்கு நேராக இப்போ நான் டேப்பில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரியே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு நீட்டாக புள்ளி வச்சுக்கோங்க. அந்த நீட்டாக புள்ளி வைக்கும் போது நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்லேருந்து அந்த நீட்டாக புள்ளி வைக்கிறதுக்கும் அந்த கோட்டுலேருந்து 1.5 இன்ச்சு மட்டும்தான் நான் கீழே இறக்கியிருக்கேன். இப்போ உங்களுக்கு அந்த ஷார்ப்பாக காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா அந்த நீட்டாக ஸ்கேலில் போட்ட கோடுலேருந்து 1.5 இன்ச்சு மட்டும்தான் மார்க் பண்ணி நேராக ஒரு கோடு மாதிரி, இதில் நான் கோடு போட்டிருக்கணும் பட் போடலை, அப்படியே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இவ்வளோதாங்க ஃப்ரண்ட்டு. ரொம்ப ஈஸியாக மெத்தடில் ஷார்ப்பாக வேணும் அப்படின்றவங்க, இல்லை ப்ளவுஸ் பர்ஃபெக்டாக பட்டி ஜாயிண்டில் உக்காரணும் அப்படின்றவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப கரெக்டாக வரும். பட் அந்த நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு அப்படியே கரெக்டாக வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன அளவுகளையும் நீங்கள் அளவு ப்ளவுஸில் மார்க் பண்ணுங்கள். அதாவது
ஃப்ரண்ட்டில் பட்டி வரைக்கும் ஜாயின் பண்ணியிருக்கிற அந்த உயரத்தை வச்சுட்டு ஒரு ஸ்கேலோட அளவு, நம்ம ஸ்கேலோட அளவு 1 இன்ச்சு தான். அந்த 1 இன்ச்சுக்கு நேராக கோடு போடுறோம். கோடு போட்டதுக்கு நேராக ஷோல்டரோட அளவுலேருந்து நீட்டாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அந்த கோடு போட்டதுலேருந்து 1.5 இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணி நீட்டாக வந்து அளந்து பார்க்குறோம். அப்போ அளந்ததுக்கப்புறமா அந்த ஷேப்புக்கு நேராக கோடு போட்டுக்கிறோம். அந்த 1 ஸ்கேலுக்கு நேராக ஷேப் போட்டோம் இல்லையா, அந்த ஷேப்புக்கு நேராக கோடு போட்டுக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாதிரி கர்வாக வந்த மாதிரி இருக்கும், நீங்கள் ப்ளவுஸ் ப்ளவுஸில் இருக்க மாதிரியே. இப்போ வந்து நான் ஸ்லீவ் கட் பண்ணுறேன். ஸ்லீவ் வந்து கட் பண்ணுறதுக்கு ஒரு பக்கம் மட்டும் ஜாயிண்ட் வேணுன்ற, ஜாயிண்ட் வச்சா போதும் அப்படின்றவங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் அவங்களுக்கு ப்ளவுஸ் எடுத்து கொடுத்துருவாங்க. இப்போ இவங்க 44 இன்ச்சஸ் அளவுள்ள ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இவங்க 80 பாயிண்ட் தான் என்கிட்ட கொடுத்துருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு எப்படி நான் கட் பண்ணுறது, கண்டிப்பாக ஜாயிண்ட் வரும். அந்த மாதிரி ஜாயிண்ட் வரப்போ எனக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, ஒன்று பேக் சைடில் வர மாதிரியோ இல்லை ஆம்கோல் குழிக்கிட்ட ஒரு சைடு வர மாதிரியோ கட் பண்ணிக்குவேன். அப்போ இவங்களோட கையோட சுற்றளவு அளந்தேன். கையோட சுற்றளவு அளக்கும் போது 16 இன்ச்சஸ் இருந்தது. ஸோ அந்த 16 இன்ச்சஸுக்கு 2 இன்ச்சஸ் சேர்த்து 10 இன்ச்சஸுக்கு உயரம் இருக்கிற மாதிரி அளவு ப்ளவுஸுக்கு வந்து உயரத்தை வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கனெக்ட் பண்ணி நான் வந்து 4 ஃபோல்டாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஷோல்டர்லேருந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்போ அதுக்கப்புறமா இந்த பக்கமாக, அதாவது வந்து ஷோல்டர்லேருந்து கை உயரத்தில் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல 3 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி நான் போட்டிருக்க மாதிரி ஒரு கோடு போட்டுக்குங்க. கோடு போட்டதுக்கப்புறமா உள்வெட்டு சுருக்கம் இல்லாமல் எப்படி வந்து தைக்கிறதுன்றதை இந்த வீடியோவில் காமிச்சிங்கன்னா இன்னும் தெளிவான வீடியோ என்னோடய சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். ஸோ இப்படி கையோட வளைவை இதை மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த வளைவு ஷேப்புக்கு தகுந்த மாதிரி வளைவு எடுத்து அந்த புள்ளியை ஜாயின் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா சூப்பராக. இந்த வளைவை அப்படியே அந்த புள்ளி மார்க் பண்ணியிருக்கு இல்லையா, அதை அப்படியே அந்த புள்ளியே மார்க் பண்ணுங்கள். இது எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோல்டரோட அளவுலேருந்து 1.5 இன்ச்சு கீழே இறக்கி வச்சுருக்கோம். அதுக்கு நேராக ஒரு கோடு போட்டிருக்கோம். கோடு போட்டதுக்கு நேராக ஆம்கோலோட உயரம், அதாவது வந்து கையோட சுற்றளவை மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணதுக்கப்புறமா இதை மாதிரி நீட்டாக ஒரு கோடு போட்டுக்குங்க. கோடு போட்டதுக்கப்புறமா டேப் வச்சு அதோட பாதி அளவை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுங்கள். என்னோடய பாதி அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சஸ் இருந்தது, அதில் பாதி 3. நம்ம 3லேருந்து பாதியாக மார்க் பண்ணேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு, அதுக்கு நேராக ஒரு புள்ளி வச்சுக்கிறோம். புள்ளி வச்சதுக்கு அப்புறமேட்டா 3 இன்ச்சஸ் வந்தது இல்லையா, அது வந்து 1.5 இன்ச்சை கோட்டுக்கு நடுவில் சென்டராக வச்சுட்டு இந்த மாதிரி புள்ளி வச்சு ஒரு ஷேப் அதுமாரி வரைஞ்சிக்கங்க. அடுத்தது கை கிட்ட வரும்போது அது ஒரு 1/2 இன்ச்சு, 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தது இல்லையா, அந்த இடத்த 1/2 இன்ச்சை மார்க் பண்ணி இந்த மாதிரி ஷேப்பாக நீங்கள் வரைஞ்சிக்கங்க. இது மாதிரி வரையும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கையில் கண்டிப்பாக சுருக்கம் வராது. ஸோ உள்வெட்டு எடுக்கும்போதும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைத்து தோழிகளுக்கும் நன்றி, வணக்கம். இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுல எனக்கும் சந்தோஷம் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.